யாரு? அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா கை ரொம்ப வலிக்குதம்மா. என்னப்பா? கை உடைஞ்சிடுச்சுமா. எப்படி உடைஞ்சது? பாத்ரூம்ல குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டோமா. உட்காரு உட்காரு. எப்ப உடைஞ்சது? இப்பதான். அப்படியா? இது பாக்குறேன். இருப்பா, சொரணை இருக்கான்னு பாக்க வேண்டாமா? சொரணை இருக்கு, நான் போய் சிம்பு எடுத்து வந்துடுறேன். இரு, எடுத்த இடத்திலே வச்சிருவோம். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் கதையை நீ கேட்கலன்னா போயா நில்லையா? சூப்பர் கதை. படுக்கை அறையில் பரிதவித்த பதிவிரதை. அருமையான சப்ஜெக்ட். சொல்ற ப்ளீஸ் கேளு. சீக்கிரம் சொல்லி தொலையா. ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கள்ள காதல. அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு புருஷன். அவ தனி அறையில இருக்கிறா கள்ள காதலனோட. அப்ப பார்த்து டக் 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 டக். என்னது? அவ புருஷன் வந்துட்டான். கதவை திறந்த உடனே வாங்க அப்படின்னா கள்ளக்காதலன் பாத்ரூம்குள்ள மறைஞ்சிட்டான். புருஷன் நேரா ஹாலுக்கு வந்துட்டான். தப்பிச்சுட்டாங்க. காதலன் ஜன்னல் வழியா தப்பிச்சு வராண்டாவுக்கு வந்தான். புருஷன் அர்ஜென்ட் சமாச்சாரம், உடனே பாத்ரூமுக்கு போனான். இதான் டைம்னு பெட்ரூமுக்கு வந்துட்டான். இவன் ஹாலுக்கு வந்தான். அங்கிருந்து இவன் உள்ள போனான். இவன் வெளியே வந்தான். இவன் அண்டாவுக்குள்ள வந்தான். அவன் அஞ்சரப்பட்டிக்குள்ள மறைஞ்சிட்டான். இவன் அங்க வந்தான். இவன் அங்க போனான். ஒரே கன்ஃபியூஷன். இதான் சமயம் கள்ளக்காதலன் வெளியே ஓடிட்டான். புருஷன் டயர்டாகி படுத்துட்டான். எப்படி? கதையெல்லாம் நல்லா இருக்கு. என் பெட்டி கூடயா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்தாங்க. சாரி, இது போயா. என் பொட்டியை காண. ஐயோ, திருட திருட. என் பொட்டியை திருடிட்டு வரான். பொட்டியை திருடிட்டு வரான். நான் திருட இல்ல. விக்கி விக்கி விக்கியாவது கொக்கியாவது. ஏன்டா என் பொட்டியை திருடுவேன்? இப்பதான் தெரியுது உங்க கதை. கதை உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உங்களுக்கு கதையே சொல்லலையே, எப்படி தெரியும்? அதான் கையும் களவுமா பிடிச்சிட்டேனே. ஏண்டா கதை சொல்றேன் ரூம் ரூமா போய் பொட்டியா திருடுற. இருடா உன் முட்டி எலும்பு ஒடிக்கிறேன். என்னடா ஆதிபராசக்தி, எதுக்காக நான் செய்யாத வீண்பழியை என் மேல சுமத். ஆஹா, சூப்பர். அருமையான கரு கிடைச்சிருச்சு. கலக்கிறேன். கருவெல்லாம் கலக்காத, உள்ள பிடிச்சு போட்டுடுவாங்க. கேளுங்க. சூப்பர். என் கதையில ப்ளீஸ் கேட்டு போங்க. ஒரு அப்பாவி கதாசிரியன் ஓரளவுக்கு வசதியா இருக்கான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றான். ஒரு பொட்டி தகராறுல அந்த பழி அவன் மேல கண்ணா விண்ணான்னு விழுது. அதனால 12வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அந்த பெட்டியை தூக்கிட்டு தெரு தெருவா அலைறான். கடைசியில உரியவங்க கிட்டே பெட்டியை சேர்த்துறான். அட பாவி, நீ என்ன ஆவியா? ஆமா. இல்லங்க, ஒரு கதைக்காக சொன்னேன். எப்படி? சைக்கிள. தேங்க்யூ. அம்மா, ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லு. இந்த பெட்டி உங்க தானான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்? இல்லைன்னா நீங்க செத்து ஆவியா இந்த பெட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கும். ப்ளீஸ். சில்வர் ஜூப்ளி பின்னிடுறேன். என்னவே இப்படி சொல்லிட்டு போறான்? என் பொட்டி தானே. அடச்சை, பைத்தியக்கார பையன். என் பொட்டியை எனக்கு அடையாளம் தெரியாதா? திறந்து வேற பாக்கணுமா? திறந்துதான் பாப்பமே. என்ன பொட்டியை திறந்து அடிக்குது? இது நம்ம பொட்டி இல்லையே. அன்னைக்கு பெட்டி பெட்டின்னு பேசினாங்களே, அந்த பெட்டி இதுவா தான் இருக்கும். இதுல என்னமோ இருக்கு. நாம அமைக்க வேண்டியதுதான். உனக்கு 10 ரூபா தரேன். இத வெளியே வந்து கொடு. எதுக்குங்க? அத வையா, இத புடியா. நல்ல நேரத்துல வந்தான். பாத்து பாத்து.
ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் ஏசி மிஷின் திருடிட்டு போறியே, உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஆமா, இந்த ஏசி மிஷின் என்ன விலை போகும்? 10,000 ரூபாய் போகும். உங்களுக்கு 7,500 ரூபாய் தரேன். உன்னுடைய மூளையை கேவலம் ஒரு 7,500 ரூபாய்க்கு தான் பயன்படுத்தணுமா? ஏன் 1 லட்சம் ரூபாய்க்கு பயன்படுத்தக்கூடாது? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன்? எவன் தர 1 லட்சம் ரூபாய்? நான் கொடுக்கறேன். நான் சொல்ற வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். என்ன வேலை சொல்லுங்க? இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 608 இருக்கிற ஒரு பெட்டி எப்படியாவது கடத்தி கொண்டு அந்த கையில கொடுத்த நான் உனக்கு பேசணும் தொகை 1 லட்சம் ரூபாயை உடனே தரேன். ஓகே ஓகே. உன்னைத்தாயா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க கிராம கிராமமா அலையணுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே என்ன தேடி வந்துட்ட. வந்தது வந்த ஒரு சொட்டு விஷம் கொடுத்துட்டு போறியா? இது பாரு, மாசத்துல 20ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ, சரியா? இப்ப போ. நான் டிஸ்சார்ஜ் ஆனோன்னு நம்ம வச்சுக்கலாமா? என்னத்த வச்சுக்கலாம்? நம்ம கல்யாணத்தை தான். ஓ, கல்யாணமா? நீ என்ன நினைச்ச? என்னென்னமோ நினைச்சேன். என்னென்னமோ நினைக்காத, நம்ம கல்யாணத்தை தான். எப்போ வச்சுக்கலாம்? அது யார்? ரமேஷ். ஐயோ ஐயோ அப்பா, நீ எங்க வர? ஐயோ. ஹலோ, என்னது? ஆவா? அட நீயா? இரியா வர்றேன். யாரங்காலும் தெரியாது அவனுக்கு. ஐயோ, வயிறு போகுது. என்னையா? வந்து காலு கீழே வந்துருச்சுமா. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. ஐயோ, இரு வர. அம்மா, ஐயோ அப்பா வலிக்குது. சீக்கிரம் வாங்க. இந்தா மாத்திரைய போட்டுக்க. மாத்திரையை ஊத்தி கொடுக்க கூடாதா? ஏன், கை நல்லா தானே இருக்கு. வலிக்கும். அவ்வளவுதான். ஐயோ, கொட்டி காணுமே. நல்ல வேலை தப்பிச்சோம். தப்பிச்சது இருக்கட்டும், விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். வா.
என் வாழ்க்கையிலேயே இப்ப நினைச்சிருவா பார்க்க போறேன். சின்னசாமி அந்த பொட்டிய கோட்டை விட்டு இப்படி அலையிறமே. ஆமாமா அது நல்லா அடிச்சு தும்சம் பண்ணி விடுவேன். யாருகிட்ட மோதுற? போடா போடா பாடுவா. சம்பந்தி சம்பந்தி யார் தெரியுமா? நம்மள முதல்ல ஏமாத்துறானே அந்த வீங்கின பையன் மாதிரி இல்ல. அவன் வீங்கினானோ ஏங்கினானோ சின்னசாமி அவன் கையில இருக்கிற பொட்டி அது அந்த பொட்டி மாதிரி இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அந்த பொட்டி அக்காத போட்டுட்டே இருக்காது. அவனை புடிப்ப வாயா. ஐயோ இது மூடி இருக்க. அட இதை விடு படியில பாய்வா. பாயறதா? அட வேகமா பாஞ்சு புடிப்பாயா. சொல்லையா பாய முன்னியா. சீக்கிரம் சீக்கிரம் ஓடிடுவாயா. ஸ்டார் ஹோட்டல்ல நடமாடுற கணவன்களே உடனே படம் எடுக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. பெனாரி பையன் எங்க கதையே நாரி போயிருக்குது. கதையா? ஏண்டா கதையாசிரியர்னா இப்படி பாட்டில் வச்சிருந்தா தான் உங்களுக்கு கற்பனையே வருமா? கதையா? இந்த வாங்கிக்க உண்டியில் வாயா. இப்படி வசூலாகுது. படம் எடுத்தா பிஞ்சிரும் போல இருக்கு. டேய் வீங்கின பையல அப்படியே உள்ள போ. இல்ல ஒரே அடி ரெண்டா தெரிச்சிருவேன். வெளிய வாடா. என்ன சின்னசாமி பயப்படுற? அவனுக்கு சவுண்ட் பலமா குடுக்குறாங்க. என்ன மிரட்டுற? நேத்து ராத்திரி தான் ஒருத்தன் காலை வெட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் அவனுக்கு தலை இல்லையா? தலையத்தை ஏற்கனவே ஒருத்தன் வெட்டிட்டு போயிட்டானே. ஸ்ரீமூதேவி முண்டத்தை வெட்டின முண்டா. செத்த போனத்தை உட்கார்ந்து இருந்து காலை பிச்சிட்டு மம்புட்டியா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காயா? இவனை வெளியில நிறுத்தி பேசினா இப்படித்தான் வீரம் பேசுமா. ஒரே மிதி ரூமுக்குள்ள தள்ளியா போடா. ஏங்க படுக்க சொன்னா படுத்துட்டு போறேன். இதுக்கு மிதிச்சு படுக்க சொல்லணுமா? கண்ணு முடிய தோண்டி விடுவான். ஏண்டா நீ படுக்கிறதுக்கா நாங்க ரூம் எடுத்து வச்சிருக்கோம். நீ படுத்து பள்ளமா போச்சு. நாங்க படுக்கவே முடியாது. கேளியா? ஏடா போட்டி ஏன் பெட்டீங்க? அன்னைக்கு எங்க 2 பேரையும் ரிக்ஷாவில வச்சு நடுக்காட்டுல விட்டு வந்த எங்க வாயெல்லாம் நுர தள்ளி போச்சு. இன்னைக்கு எங்க பொட்டியவே தள்ளிட்டு வந்து ஓ பொட்டின்ற. இது ஒண்ணும் உங்க பட்டி இல்ல, எங்க பரம்பரை பட்டி. ஆமா இவர் பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை. இவங்களுக்கு ஒரு வரலாறு. இங்க பாருங்க, திருடங்கிறன்னு பேசாதீங்க. நான் என்ன வேணுமா திருடுனேன்? அப்ப திருடுறதெல்லாம் வேண்டாம்னா திருடுறா? ஒரு விபத்துல இப்படி ஆயிடுச்சு. என்னடா விபத்து? விபத்து நடந்த மாதிரி இருக்குது. உடம்பு பொல்லாத உடம்பு. உடம்புல ஒரு இடத்துல கூட காயம் இல்ல. கம்முனாடி விபத்துல இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போ, இல்ல வைத்தியர்கிட்ட போ. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ஏடா விபத்து? அதனடா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? கதை சொல்ல போறேன். ஒரு நாள் எங்க தாத்தா அந்த விட சீக்கிரம் என்னங்க ஏதுங்க இவ்வளவு நகை? போலீஸ் என்ன தேடிட்டு வருது. சின்ன பிடிச்சுக்கிறோம். சீக்கிரம் உள்ள வை. ஓ என்ன பண்றது? எங்க போய் ஒளியறது? நான் ஒளிஞ்சுக்கிறேன். நீ பூட்டிடு. போலீஸ் வந்து சாவியை கட்டா உன் மகன் கொண்டு சொல்லிடு. பூட்டு. நீ போய் கதவை தர. சரி. உன் புருஷன் விடாகண்டாங்க. என் புருஷன் இங்க வரவே இல்லைங்க. உன் புருஷன் கொடாகண்டாங்க. எனக்கு தெரியாதுங்க. கான்ஸ்டேபிள் கருப்பாம்பூச்சி தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. அது நான் தான். உன் புருஷனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. நமக்குள்ள எதுக்கே தகராறு? செக்அப் செக்அப். ஐயோ இதுக்குள்ள என்ன இருக்கு? இது வந்து பெட்டிக்குள்ள நிறைய கர்ப்பாம்பூச்சி இருக்கு. ஏங்க பயந்துட்டீங்க? கர்ப்பாம்பூச்சின்னா எனக்கு ஒரு அலர்ஜி. இந்த பார், உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். என்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்றனோ அப்பதான் நான் ஏடு. ஃபாலோ மீ. யாரு? நான் தான் கொடாகண்ட வந்திருக்கேன். என்னம்மா போலீஸ் வந்துட்டு போகுது? நைனா திட்டுச்சா? உங்க 2 பேரையும் தான் வந்து தேடிட்டு போறாங்க. என்னம்மா நைனாங்க? அது அந்த பெட்டிக்குள்ள. பெட்டிக்குள்ளையா? ஆமா. நைனா நைனா இரு இரு திறந்து விடுறேன். அம்மா இந்த சாவியை கூட. சாவியா? சீக்கிரம் மகனே, அவசரத்துல சாவி எங்க வச்சுட்டேன்பா. சீக்கிரம் தேடுங்க. மூச்சடி செத்து போறாரு. அத்தே, நம்ம கதை தப்பா போட்டோமே, அங்க போய் தேடி பார்ப்போம் வாங்க. விட சீக்கிரம் சொல்லுடா. இரியா, இப்படித்தான் எக்க தப்பா மாட்டிக்கிறது. நான் வந்து திறந்து விடுறது. இரியா.
பெட்டி உடைஞ்சிரும்ல போடே. ஐயோ இருப்பா இருப்பா, இப்ப எதுக்குப்பா மண்ணெண்ணெய் ஊத்துற? ஏய் சீக்கிரம் துருகுடா. இவ்வளவு வயசாகி உனக்கு அறிவே வளரல. இதுல தீய வச்சு கொளுத்துனா கூட்டூரி கீழே விழுந்துரும். நைனா வெளியில வந்துருவார்ல. மணியண்டா தீப்பெட்டிய கொண்டா. பாப்பா இந்தப்பா. இரியா கூட்டு உருவானா சும்மா கத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்துக்க. இரியா சும்மா கத்தாத. அவருக்கு ஏதாவது ஆர்வம் அவசரப்படாத. உருகுது உருகுது உருகுது. கூட்டு நல்லா உருகுது. அப்படிதான் வரப்படாது. உங்க அப்பனே கொண்டுட்டியடா. மாட்டிக்கிட்டான். கான்ஸ்டேபிள் கர்ப்பாம்பூச்சிக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நான் ஏடாயிட்டேன். நான் ரைட்டர் ஆயிட்டேன். எங்கடா அப்ப அப்படியே கொளுத்துட்டியா? டபுள் கேஸ், டபுள் ப்ரமோஷன், 101 அரெஸ்ட். ஓகே மணிகண்டா, நான் ஏதோ கத்துக்கிட்டேன். ஆனா பூட்டு திறக்க மட்டும் கத்துக்கல. அதனாலதான் என் நைனாவோட சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். அந்த நிலைமை ஓ நைனா கூத்தரக்கூடாதுப்பா. அதனால நீ எப்படியாவது பூட்டு திறக்க கத்துக்கிட்டு அதுல நீ பெரிய மேதையாகணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. நான் வர்றப்பா. என்னங்க என்னங்க இதாங்க நடந்தது. அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட பரம்பரை. அவங்க அப்ப எப்படி உபதேசம் பண்ணி இருக்கான். அதுக்கு குலுங்கி குலுங்கி அழுது கண்ணீர் வேற விடுறானே. அது ஆனந்த கண்ணீரா. அருமையான கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டானா இந்த கதையை சொல்றதுக்கு தான் அந்த பக்கமா மூஞ்சி செவத்தேல திருப்பிட்டியா? அடச்சே நாய கட்சி பிறந்த எடுத்து மூஞ்சி தொடடா. ஒவ்வொரு அப்பனும் நாட்டுல தான் பிள்ளைங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நாட்டை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியில சேரணும்னு சொல்லுவான். இவங்க அப்ப என்ன சொல்லி இருக்கிறான்? அடுத்தவன் மூட்டு உடைச்சு அதுல நீ பெரிய மேதை ஆகணும்னு சொல்லி இருக்கான். ஊருக்குள்ள இவன மாதிரி 10 பிள்ளையும் 4 அப்பனும் இருந்தா ஊரே ஜெயில் ஆயிடுமே. அதனால நான் மாட்டிக்கிறல. எந்தரா நாய இப்ப மாட்டிக்கிட்டே இல்ல. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு எனக்கு தெரியாது. தெரியாம ஏன்டா திருடுறீங்க? இந்த பெட்டியை கொடுத்தா ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் தரம்னாரு. எவன்? சொல்லக்கூடாதுங்க, தொழில் ரகசியம். ரஷ்யாவும் இவனும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் பண்றாங்க. அத சொல்லிட்டா நம்ம 2 பேரும் காப்பி அடிச்சு பெரிய ஆள் ஆகிடுவோமா? அட அறிவு கட்டவனே, உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான்ல, அப்ப அந்த பொட்டிக்குள்ள அதுக்கு மேல எவ்வளவு இருக்குன்னு சிந்திச்சு பாத்தியா? அதுதானே பெட்டி கணங்க. பொட்டி காணமா? திருடன் கதையை சொல்லி நம்மள திசை திருப்பிட்டாங்க. போடுங்க 2. ஐயோ ஐயோ ஐயோ. என்னடா ஐயோ ஐயோ? நான் கையவே தூக்கல. கையில தூக்கலையா? இப்பதானே தூக்க போறேன். ஐயோ ஐயோ நிஜமா அடிச்சு போடாங்க. ஐயோ அப்பா பெருசு எனக்கு கை வலிக்குது. இந்தாடா நீ ஏத்துக்க. கத்துற யாருன்னா வந்து பேசாம வா. பெருசு வெளியில சத்தம் கேக்குது. வா. இந்த நொண்டி எங்க கொண்டு போற? இது வந்து திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. நான் வேற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன். உங்க ஆஸ்பத்திரி சரியில்லையா? எங்க ஆஸ்பத்திரி சரியில்லைதான். காரை தூக்கி மேல கட்டி இருக்கும் போதே அந்த பல்ட்டி அடிச்சா இப்படித்தான் ஆகும். அது சும்மா அந்த பல்ட்டி அடிச்சிருப்பாரு. என்ன சும்மா? உன் அசிஸ்டன்டோட இவன் அடிக்கிற லூட்டி இருக்க ஹோட்டலே நாரி போச்சு. மேல பேசினா மூஞ்சில குத்துவேன். அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்டாங்களா? அவங்க அதானே. சீரியஸா இருக்காங்களா? வழியோடு போகையா. சீரியஸா இருக்கிற பேசுற மாதிரியா நீ பேசுற? உன்னை பார்த்தா சீரியஸ் மாதிரியே தெரியலையா? தெரியல. சீரியஸா தான் இருக்காரு. அப்புறம் என்ன பெட்டியை கீழே வச்சுட்டு மேல உட்காந்து போற மாதிரியே தெரியுது. என்னது? அங்க கதை சொல்லிட்டு இருக்கும்போது பொட்டி தூக்கிட்டு வந்து நீ விளையாடுறே. எலும்பு டாக்டர், நீ பெரிய ஆளு விளையாடுறியா? இந்த பாரு, எல்லாருக்கும் சம பங்கு. சரியான ஐடியா. சுமாரா நோண்டி. அப்ப எனக்கு ஒரு பங்கு தானா? ஆமா ஆமா, உனக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு தான். எனக்கு ஒரு பங்கு. எனக்கு 2 பங்கு. உனக்கு 2 பங்கு. எனக்கு 2 கை இருக்குல்ல. அப்ப எங்களுக்கு 1.5 கை இடம் இருக்கு. குத்துறா, இவன் ஆணைக்கு பிறந்தவனா? அப்ப 4 பங்கு. இல்ல 5 பங்கு. இல்ல 6 பங்கு. அப்ப என் பங்கு? உன் பங்கு தானே? இருங்க வாங்க பங்காளி.
உட்காருங்க பங்காளி. என்ன பண்ண போறீங்க? மொத்தமா கொடுக்க போறாரு. இன்னும் பொட்டி நகர மாதிரி இருக்கு. அப்படியே அப்படியே திருடா திருடா பொட்டி திருடா பொட்டி திருடா புடி 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 அவன புடி புடி. வாடா வாடா வாடங்க வாடா. ஏன்டா திருட்டு தான பண்ற? கேட்டிருந்தா நான் கொடுக்க மாட்டேன். எடுத்துக்க எடுத்துக்கமா? எடுத்துக்க எடுத்துக்க. எந்திரா இன்னொரு கதற. எந்திரா குத்து. எந்திரிச்சு தர. என்னடா ஏன் பின்னால போட்ட விடுத்து முன்னால மாட்டியா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுவாங்க. இந்த குதிரை ஓடவே மாட்டேங்குது. என்ன குதிரை இது? குதிரை இல்லையா, கழுதை. வேகமா ஓடி தொலையண்டா. அப்படிதான் போவான். இத்தனை உட்கார இறங்க. வண்டிக்காரனுக்கு லொல்ல. ஏற்கனவே 2 பேரும் வெயிட். இதுல வேற லொல்ல. நம்ம 2 பேரும் வெயிட்டா இருக்குமாயா? அவன் திமிரா. எப்படி போகுது பார். அது எங்கேயா போகுது? நீதான் ஆணுகிறதுக்கு. நீ ஆட்டுல ரேன் சந்து போகுது. குதிரை அங்கேயேதான் இருக்குது பாரு. ராமையா பொறிச்சாலிக்கு பிறந்த அங்கேயேதான் நினைக்குது. பின்ன இந்த ஆட்டம் ஆடினா எப்படியா ஓடும்? சில பேர் கைக்கு ஓடாதியா? நான் தொடரேன் பாரு.
எப்படி ஓடலையா? இதுக்கு நீ தொடாமல இருந்திருக்கலாம் ஐயா. சரி பொடி, அந்த பையனை கூப்பிடியா? அந்த பையன் எங்கயா இருக்கிறான்? ஒரே மிதியில உருண்டு ஓடி போயிட்டாயா. நீ ஒரு அளவோட மிதி தொலைய கூடாதா? அளவோடனா இனிமே மீட்டர் வச்சுட்டாயா மிதிக்கணும். ஓஹோ, சரி சரி, இப்ப என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா சொல்லு. என்ன செய்யற? அடச்சி, ஏன் கீழே அவுக்குற? கிடையாது, காட்டு எருமை. வா. ஓ, நீயே இழுக்க போறியா? பெருசு, இதான் நம்ம ஐடியா, பாத்துக்க. சின்னச்சாமி போன ஜென்மத்துல வேஸ்ட் பிறந்துருக்கியா? படுவேயா? என்ன சொல்லிற? பெருசு, என்னால முடியல. என் பங்கு நான் இழுத்துட்டேன், உன் பங்கு நீ வந்துடுவா. என் பகுக்கெல்லாம் இருக்க முடியாது. பொட்டி வேணாம், ரொட்டி வேணாம். பேசாம ஊர் போய் சேருவான். அப்படியா? சரி, இறங்கி வா. வை. அப்பா சின்னச்சாமி, இனிமே அலைய முடியாது. வீட்டுல போய் படுக்க வேண்டியதுதான். என்ன நம்ம துரத்திக்கிட்டு வந்த வண்டி நம்ம காவட்டு உள்ளே நிக்குது. அதானே, போய் பாப்போம். ஆமா பாப்பம்மா, இத வரங்க. என்னது நம்ம வீட்டை சுத்தி குழியா தோண்டிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ புதையல் இருக்கா, என்ன சொல்லி கேட்காம தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் புரியல. அப்புறம் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு பக்கமா போய் நோண்டுங்க. பெருசு, வாங்க, நம்மளும் நோண்டலாம். தோண்டு. நிறுத்து நிறுத்து. ஏயா, இவ்வளவு நாளா என் கோழி முட்டையை தின்னுதான் உடம்ப வளர்த்திருக்கேன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா கோழி முடியா வருது. என் கோழியவே தின்னுருக்க. அதுக்கு நீ நஷ்டம் ஈடு தரணும். கோழி மசருக்கெல்லாம் எவன் நஷ்டம் கொடுப்பான்? ஏன் தின்ன? சரியா, குடி கொடுக்கிற புதையில எடுத்து உனக்கு கால் பங்கு தரேன். அதெல்லாம் பிச்சைக்கார காசு, கால் பாகம். என்னை விட உனக்கு கால் பங்கு கூட தரையா? அப்ப விட்டு ஏன் அதை தூக்கி போடுற? அது எங்க அப்பாவோட மண்டை. எடு. சாரி மாமா, இது எங்க வைக்கிறது? பத்திரமா அங்க வை. ஏமா, அப்பா மண்டை கிடைச்சிருச்சு. ஓடியா ஓடியா. ஐயோ ராஜா, என் தங்கமான ராஜா, சாவும் போது கூட அப்படியே சிரிச்சுட்டே தட்டீங்களே. மண்ணுக்குள்ள மறைஞ்சு இப்போ அந்த பழைய தங்கப்பல் சிரிப்பு அப்படியே இருக்குது என் ராஜா. அம்மா, அழுவாத. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த தங்கப்பழம் கைக்கிடும். வா. வாடா ராதாகிருஷ்ணா. பெருசு, நம்மள ஹோட்டல் லீம்ஸ் பண்ணானே வந்தாயவன். ஐயோ, என்ன சூட்டு கோட்டெல்லாம் போட்டிருக்காரு? உத்தியோகம் வசந்து போச்சா? நான் சிஐடி ஆபீசர். யார ஏமாத்து பாக்குற? அந்த கொஞ்சோண்டு தாடி வச்சிருந்தானே, அவன் கோட்டையும் சூட்டையும் போட்டு வந்து இவர் சிஐடி ஆபீசரா? அந்த ஹோட்டல்ல சில சட்டவிரோதமான காரியங்கள் நடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப என்னடானா இவ்வளவு பெரிய திருட்டு கும்பலே மாட்டிருக்கு. திருட்டு கும்பலா? இவங்க முதல்ல உள்ளதுங்க. ஒடியும் சேர்த்து கூட தள்ளுவாங்க. புதையல் கிடைச்சாலோ அதை பத்தின தகவல் தெரிஞ்சாலோ அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் நம்ம கடமை. இன்ஸ்பெக்டர், இந்த பொட்டியையும் இந்த திருட்டு கும்பலையும் ஜீப்ல ஏத்துங்க. சாரி, உங்க பரிசா அரஞ்சன். நீங்க எல்லாரும் இதுல தலையிட்டதுனாலதான் இந்த கேஸை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது சரிங்க, எங்க வீட்டு காம்பவுண்ட்ல புதையல் எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு பங்கு? பங்கா? பின்ன நொங்கா? பங்கு கேட்டா தண்டனையிலும் பங்கு உண்டு. அவங்களுக்கு 7 வருஷம்னா உங்களுக்கு எல்லாம் 3 வருஷம். வசதி எப்படி? இப்ப இருக்கிற வசதியே எங்களுக்கு போதும். வேண்டவே வேண்டாங்க. அது சரிங்க,
எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள அங்கங்க பெருச்சாடி மாதிரி பறிச்சு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் மூடி கொடுங்க. அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். இந்த கேஸ் சம்பந்தமா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும். சம்மன் வரும், எல்லாம் வந்துருங்க. வந்தா நாங்க வர்றோம். ஏய் போடாத. அக்கா, இனிமே உன் பையன் ஓடுனா உன் முட்டிக்கார உடைச்சு போடுவேன். இந்த பாருங்க, அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு அந்த பையனை எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. மாப்பிள்ள தம்பி, தாய் குலத்தை ஏத்துக்கிட்டு ஓடனா ஆண் குலத்துக்கு தான் கேவலம். உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஓடாதீங்க. மாமா, சாந்தி முகூர்த்தம் எப்போ? அந்த பொண்ணு எப்ப வாந்தி எடுக்குதோ அப்பதான் சாந்தி முகூர்த்தம். என்ன இது தலைகீழா இருக்குது?